தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். கோடிக்கணக்கில் பணத்தை செலவழித்த தமிழ் வேட்பாளர்கள், இது குறித்த ஒரு செய்தி குறிப்பிருக்கிறது. அத்துடன் சீன அதிகாரிகளுக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுக்கும் இடையில் நேற்று ஒரு முக்கியமான சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. அவசரமாக இடம்பெற்ற இந்த சந்திப்பு குறித்து சில முக்கிய விடயங்கள் இருக்கின்றன, அவற்றை பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் யாழ்ப்பாணத்தில் ஒரு வர்த்தகர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் போலீசாரால். என்ன காரணத்துக்காக அவர் கைது செய்யப்பட்டார் என்பது சம்பந்தமாக சில தகவல்கள் உள்ளன, அதையும் பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ராமர் பாலம் கட்டப்படுமா இல்லையா, இது குறித்த ஒரு செய்தி குறிப்பும், அத்துடன் ஒரு சுவாரஸ்யமான கேலி சித்திரமும் இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். வாருங்கள் காணொளிக்குள் போவோம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுக்கும் சீன அரசாங்கத்தைச் சேர்ந்த உயர் அதிகாரிகளுக்கும் இடையில் நேற்று ஒரு சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இந்த சந்திப்பில் மிக முக்கியமான சில விஷயங்கள் கதைக்கப்பட்டிருக்குது. அதை என்னென்று பார்க்கறதுக்கு முதல், நேற்று டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை இந்த சந்திப்பு அவசரமாக எதற்கு நடக்கணும் என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. என்று சொன்னால், முதல் நாள் தான் இந்தியாவிலிருந்து ஜனாதிபதி வந்தவர். இந்தியாவுக்கு 3 நாள் விஜயம் மேற்கொண்டு அங்கே முக்கியமான பேச்சுவார்த்தைகள் எல்லாத்தையும் நடத்தி போட்டு வந்தவர். வந்த உடனேயே சுட இந்த சந்திப்பு நடந்தது. அதாவது இந்தியாவுக்கு போயிட்டு வந்த உடனேயே சீன அதிகாரிகளோட சந்திப்பு நடந்தது தற்செயலாக நடைபெற்ற ஒன்றா, அல்லது முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட ஒன்றா, அல்லது ஏதேனும் அவசரமான காரணங்களால் நடத்தப்பட்டதா என்பது சம்பந்தமாக ஊடகங்களில் பல்வேறு விதமான சந்தேகங்கள் எழுப்பப்பட்டிருக்கிறது. எனவே அதற்குரிய பதில் என்னன்னு சொல்லி சரியா தெரியல. இருந்த போதிலும் கூட நேற்று கதைக்கப்பட்ட முக்கியமான 5 விடயங்களை பற்றி பார்ப்போம். முதலாவது ஜனாதிபதி அவர்கள் நன்றி சொல்லியிருக்கிறார் சீன அரசாங்கத்துக்கு. ஏனென்று சொன்னால், பாடசாலை சீருடைகளை சீன அரசாங்கம் வழங்கியிருந்தது, அதற்கு ஒரு நன்றி சொல்லியிருக்கிறார். அதே போல நெருக்கடியான காலகட்டங்களில் சீன அரசாங்கம் உதவி செய்திருக்கு, எங்களை காப்பாற்றி இருக்குது. இலங்கைக்கும் சீனாக்கும் இடையில நீண்ட கால ஒரு பந்தம் ஒன்று இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் நீங்கள் செய்த உதவிகளுக்கு நன்றி என்று சொல்லி ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருக்கார். அது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம், இலங்கையில் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிற தேசிய நெடுஞ்சாலைகளில் சீன அரசாங்கத்தினுடைய பங்கும் இருக்குத்தானே. எனவே அவர்களுடைய பங்குல போடப்படுற அந்த ரோட்டுகள் எல்லாத்தையும் விரைவாக போட்டு முடிக்கணும் என்று சொல்லி ஜனாதிபதியும் கோரிக்கை வச்சுக்கிறார். சந்திச்ச அந்த குழுவினரும் அந்த வாக்குறுதியை வழங்கியிருக்கிறோம், நாங்கள் உடனடியாக அதை முடிச்சு தரோம், எந்த பிரச்சனையுமே இல்லை, எல்லா தேசிய நெடுஞ்சாலைகளையும் நாங்கள் போட்டு தரோம் என்று சொல்லியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கொழும்பு துறைமுகம், மற்றது ஹம்பாந்தோட்ட துறைமுகம் ஆகியவற்றை இணைக்கின்ற ஒரு பாதையும் போட்டு 2 துறைமுகங்களையும் இணைக்கிற மாதிரியான ஒரு செயல் திட்டத்தையும் தாங்கள் உடனடியாக செய்துதார் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம் சீன அதிகாரிகள். அது மட்டும் இல்லாமல் இடைநிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆழ்கடல் ஆராய்ச்சி, அதை திரும்ப உடனடியாக ஆரம்பித்து அதையும் நாங்கள் செய்துதாரோம் என்று சொல்லி சீன அதிகாரிகள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஹம்பாந்தோட்டையில் அமைக்கப்பட்டு வர்ற முதலீட்டு வலயம், அந்த முதலீட்டு வலய பணிகளை விரைவாக முடித்து அதில் நிறைய சீனாவை சேர்ந்த கம்பெனிகள் முதலீடுகள் செய்து அதன் மூலம் இலங்கைக்கு நிறைய வருமானம் கிடைக்கிறதுக்கு தாங்கள் ஏற்பாடுகளை செய்து தாரோம் என்று சொல்லி சீன அதிகாரிகள் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார்கள். எல்லாமே நல்ல வாக்குறுதிகள் தான், ஒரு பிரச்சனையுமே இல்லை, நல்ல திட்டங்கள் தான். ஆனால் இந்தியாவுக்கு போயிட்டு வந்த உடனே அவசரமாக எதுக்காக இந்த சந்திப்பு இடம்பெற்றது என்பது சம்பந்தமாக ஒரு கேள்விக்குறி ஒன்று இருக்கிறது. எனவே இந்தியாவா சைனாவா என்ற போட்டிக்குள்ள இலங்கை சிக்கி இருக்குதா என்ற ஒரு கேள்வி ஒன்று எழுது. இருந்த போதிலும் கூட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் பதவியேற்ற அப்பயே சொன்னவர், ஜனாதிபதியாக பதவியேற்ற காலத்திலே சொன்னவர், இந்த இந்தியா சைனா பிரச்சனைக்குள்ள நாங்கள் போக மாட்டோம், நாங்கள் 2 நாடுகளுடைய நல்ல நட்புறவாத்தான் இருப்போம், 2 நாடுகளுமே எங்களுக்கு முக்கியம் என்று சொல்லி அப்பயே சொல்லிட்டார். இருந்த போதிலும் கூட 2 நாடுகளுக்கும் இடையில இலங்கை சிக்கப்பட்டிருக்கா இல்லையான்றதை நாங்கள் கொஞ்சம் பொறுத்திருந்தான் பார்க்கணும். யாழ் மாவட்டத்தில் எலிக்காய்ச்சல் காரணமாக மேலும் சிலர் பாதிக்கப்பட்டுள்ளதாக வைத்திய அதிகாரி ஆவண்ணா கேதீஸ்வரன் அவர்கள் ஊடகங்களுக்கு அறிவித்திருக்கிறார். அதாவது 110 பேர் மொத்தமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்களாம் இதுவரையில். அதேவேளையில் 7200 பேருக்கு தடுப்பு மருந்துகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் சொல்லியிருக்கின்றார். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால், பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் தற்பொழுது 28 பேர் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வருகின்றார்களாம் இந்த எலிக்காய்ச்சலுக்கு. அதே போல யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் 8 பேர் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வருகின்றார்களாம். அதிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால், கடந்த 24 மணி நேரத்தில், அதாவது நேற்று நண்பகலுடன் முடிவடைந்த 24 மணி நேரத்தில் யாழ்ப்பாண வைத்தியசாலையில் புதிதாக 5 பேரும், பருத்தித்துறை மருத்துவமனையில் புதிதாக 6 பேரும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்களாம். எனவே யாழ் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எலிக்காய்ச்சல் பொதுவாகவே கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டுது. இருந்த போதிலும் கூட ஆங்காங்கே ஒரு சில நோயாளிகள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கணும். எனவே மக்களே, திரும்ப சொல்ற விஷயம் இதுதான், கவனமாக இருங்கோ, அவதானமாக இருங்கோ.
கொழும்பு நீதிமன்றம் இலங்கை மத்திய வங்கிக்கு நேற்று 18ஆம் தேதி புதன்கிழமை ஒரு அவசர எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறது. என்னென்னு சொன்னா, இலங்கையில இருந்து அந்த பிரமிட் திட்டம் இருக்கு தானே, அந்த பிரமிட் திட்டத்தை வந்து உடனடியாக தடை செய்ய சொல்லி, இவ்வளோ காலமும் இந்த பிரமிட் திட்டத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் சம்பந்தமாக அடுத்து வரும் 3 மாதங்களுக்குள்ள வந்து ஒரு அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்கணும் என்று சொல்லி கொழும்பு நீதிமன்றம் வந்து உத்தரவு விட்டிருக்கிறது. என்னென்னு சொன்னா, இந்த பிரமிட் திட்டத்தால் வந்து நிறைய தமிழாக்களும் வந்து பாதிக்கப்பட்டதாக கடந்த காலங்களில் செய்தி வந்தது. எங்களுடைய மக்களும் கூட அந்த பிரமிட் இடத்துல கொண்டே காசை போட்டு ஏமாந்து நிறைய பிரச்சனைகள் வந்து இப்படி இருந்திருக்குது. எனவே இப்போ கூட அந்த பிரமிட் திட்டத்தில் யாராவது இருந்தால் தேவைச்சது விழிச்சு கொள்ளுங்க. என்னென்னு சொன்னால், அது முற்று முழுதாக வந்து ஒரு ஏமாற்று திட்டம் என்று தான் சொல்லப்படுது. ஏன்னு சொன்னால், நிறைய கம்ப்ளைண்ட்கள் போயிருக்காம், சிஐடிக்கும் போயிருக்காம், நீதிமன்றத்துக்கும் போயிருக்காம், இந்த மாதிரி நிறைய முறைப்பாடுகள் போயிருக்காம். அதில் வந்து குற்றப்புலனாய்வுத்துறை அறிவிச்சிருக்கு நீதிமன்றத்துக்கு என்னென்னு சொன்னால், தாங்கள் வந்து 11 பெரிய கேஸுகள், பெரிய கோடிக்கணக்கான காசு 11 கேஸுகளை வந்து தாங்கள் டீல் பண்ணி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி, எனவே இது மாதிரியான நிறைய முறைப்பாடுகள் தங்களுக்கு கிடைச்சிருக்கு என்று சொல்லி சிஐடி தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரம் நீதிமன்றத்திலேயும் வந்து நிறைய முறைப்பாடுகள் வந்து அது சம்பந்தமான வழக்குகள் போய்கொண்டிருக்காம். எனவே எங்களுடைய தமிழ் மக்கள் யாராவது இந்த பிரமிட் திட்டத்தில், அதாவது வந்து இந்த ஒரு ஆள் 3 பேரை சேர்த்து விடணும், பிறகு அந்த 3 பேர் இன்னும் ஒரு 3 பேரை சேர்த்து விடணும், அப்படி தான் நினைக்கிறேன், வடிவா தெரியல. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பிரமிட் திட்டத்தில் வந்து தயவு செய்து நம்பி உங்களுடைய காசை கொண்டு போய் கொட்டி அதை ஏமாற வேண்டாம். ஏன்னு சொன்னால், அது முற்று முழுதாக வந்து ஒரு ஸ்கேம் என்றால் ஒரு ஏமாற்று திட்டம் என்று சொல்லி நீதிமன்றமே உத்தரவிட்டிருக்கிறது. எனவே எங்களுடைய மக்கள் இந்த விஷயத்திலையும் விழிப்பாக இருக்கணும். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒரு கோடீஸ்வர வர்த்தகர் கைது செய்யப்பட்டிருப்பதாக கொழும்பிலிருந்து வார ஒரு ஆங்கில பத்திரிகை இன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இன்று டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி வியாழக்கிழமை வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு ஆங்கில பத்திரிகையில் இந்த செய்தி வந்திருக்கு. இந்த செய்தி வந்து தமிழ் பத்திரிகைகளில் வந்த மாதிரி தெரியல, ஆங்கில பத்திரிகையில் மட்டும்தான் வந்திருக்குது. ஒரு கோடீஸ்வரர் வந்து 16ஆம் தேதி டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி கைது செய்யப்பட்டவராம் யாழ்ப்பாண போலீஸில். அவர் வந்து நேற்று வந்து யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் வந்து முற்படுத்தப்பட்டவராம். என்ன பிரச்சனை என்று சொன்னால், 2.6 மில்லியன் ரூபாய் வந்து மோசடி செய்தவராம் என்று சொல்லி, இந்த வர்த்தகருடைய பேரோ அல்லது என்ன விதமான மோசடி என்றோ அல்லது அதனால் பாதிக்கப்பட்டவர் யாரென்றோ எந்த விதமான தகவல்கள் எதுவுமே இல்லை. இவ்வளவு தான் வந்திருக்கு. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒரு கோடீஸ்வரர் 16ஆம் தேதி கைது செய்யப்பட்டு நேற்று வந்து நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டவர். அவர் 2.6 மில்லியன் ரூபாயை வந்து மோசடி செய்தவர். அவரை வந்து 19ஆம் தேதி வரைக்கும் விளக்க மறியலில் வச்சிருக்க சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு என்று சொல்லி இந்த ஆங்கில பத்திரிகையில் செய்தி வந்துள்ளது. மேலதிக விவரங்கள் எதுவும் வெளிவரவில்லை. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் பாலம் கட்டப்படுமா இல்லையா, அந்த திட்டம் வந்து முன்னெடுக்கப்பட போதா அல்லது அதுவும் கைவிடப்பட்டிருக்கா? ஏன்னு சொன்னால், முன்னைய அரசாங்கங்களால் வந்து முன்னெடுக்கப்பட்ட பல திட்டங்களை வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் இப்போ கைவிட்டு கொண்டே வாரார். நேற்றைய செய்தியிலே வந்து இது சம்பந்தமாக ஒரு பட்டியல் ஒன்று சொல்லியிருந்தேன் நான். ஜனாதிபதி மாளிகை, ஜனாதிபதி செயலகம், பிரதமர் அலுவலகம் எல்லாத்தையும் வந்து புதுசாக கட்டுறதுக்கு ரணில் விக்ரமசிங்க காலத்தில் வந்து திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் எல்லாத்தையும் வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் வந்து கைவிட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் வந்து இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் கட்டப்பட இருக்கின்ற ராமர் பாலம், 48 கிலோமீட்டர் நீளமான அந்த ராமர் பாலமும் அதோட வந்து பெட்ரோலியம் பைப் லைன்ஸும் வந்து கீழே கடலுக்கு கீழே போடுறதுக்கு இருந்தது அந்த பாலத்துக்கு பக்கத்தில், அதையும் வந்து சேர்த்து கைவிடப்பட்டிருக்கா என்ற ஒரு கேள்வி வந்து இப்பொழுது பரவலாக ஊடகங்கள் மத்தியில் வந்து கேட்கப்படுது. ஏனென்று சொன்னால், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் இந்தியாவுக்கு போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்தினவர். பல திட்டங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. பல திட்டங்களுக்கு வந்து கையெழுத்தெல்லாம் போடப்பட்டது. அது சம்பந்தமாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் சேர்ந்து கூட்டாக ஊடக சந்திப்பொன்றை மேற்கொண்டு நிறைய விஷயங்களை வந்து அறிவிச்சவே. ஆனால் இந்த அறிக்கைகள்லேயும் சரி அல்லது ஊடக சந்திப்பிலேயும் சரி அல்லது எங்குமே ராமர் பாலத்தை பற்றி யாருமே மூச்சும் விடையில, அதை பற்றி ஒற்று வசனம் கூட சொல்லப்படையில. எனவே இது வந்து இப்போ ஒரு சந்தேகத்தை எழுப்பி இருக்குது. ஒன்றில் வந்து அந்த பாலம் கட்டுற நடவடிக்கை வந்து முற்றுமுழுதாக கைவிடப்பட்டாச்சா அல்லது வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கா என்று சொல்லி ஊடகங்களில் வந்து இப்போ கேள்விகள் கேட்கப்படுது. ஏன்னு சொன்னால், இந்த பேச்சுவார்த்தையில் இதுலேயுமே வந்து அந்த பாலத்தை பற்றி யாருமே ஒற்று வார்த்தை கூட கதைக்கல. எனவே இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுமா இல்லையான்றது இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாமல் காசு செலவழிக்கக்கூடாது, தேவையில்லாமல் பணத்தை செலவழிக்கக்கூடாதுன்றதுல வந்து அவர் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார். அவர் இந்தியாவுக்கு போய்க்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால், கூட போன அமைச்சர்கள் எல்லாரும் வந்து கோட் சூட் எல்லாம் போட்டு டையெல்லாம் கட்டிக்கொண்டு டிப்டப்பாக போனவே. ஆனால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவை பார்த்தீங்கன்னு சொன்னால், மிக சாதாரணமான ஒரு உடையில மிகவும் எளிமையான ஒரு கோலத்தெல்லாம் போய் சந்திப்பு முடிச்சுட்டு வந்திருந்தவர். எனவே இந்த ராமர் பாலம் கட்டப்படுமா இல்லையான்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் சொல்லுங்க, ராமர் பாலம் கட்டப்பட வேண்டியதனுடைய முக்கியத்துவம் என்ன, அந்த பாலம் கட்டுறதால எங்களுக்கு
எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, அல்லது கட்டத்தான் வேணுமா இல்லை கட்டாட்டியும் பிரச்சனை இல்லையா, இந்த மாதிரி உங்களுக்கு கருத்துக்கள் இருக்குன்னு தானே, அந்த கருத்துக்களை வந்து மறக்காமல் கீழே எழுதுங்கள். அடுத்ததாக நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த எங்களுடைய தமிழ் வேட்பாளர்கள் செலவழித்த காசு, அதாவது இந்த தேர்தலுக்கு வந்து ஒவ்வொரு வேட்பாளரும் வந்து எவ்வளவு காசு செலவழிச்சிருக்கணும் என்று சொல்லி யாழ் மாவட்டத்தில் செலவு செய்த வேட்பாளர்களுடைய பட்டியல் வந்து வந்திருக்குது. அதை வாசிக்கிறேன்னு பாருங்கோ. சுரேந்திரன் என்கின்ற வேட்பாளர் வந்து 33,88,925 ரூபா செலவழிச்சிருக்கிறார். அதே போல சட்டத்திரணி KV தவராசா அவர்கள் 18 லட்சம் ரூபா செலவழிச்சிருக்கார் தேர்தலுக்காக. அவர் தேர்தலில் வந்து வெற்றி பெறையில். அதே போல கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வந்து 30,93,200 ரூபா செலவழிச்சிருக்கார். 30,93,200 ரூபா செலவழிச்சிருக்கிறார். தேசிய மக்கள் சக்தி கட்சியைச் சேர்ந்த ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன் அவர் வந்து 6,02,399 ரூபா செலவழிச்சிருக்கார். அப்போ கிட்டத்தட்ட 6 லட்சம் ரூபா செலவழிச்சிருக்கிறார். அதே போல ENR சரவண பவன் வந்து எவ்வளோ செலவழிச்சிருக்காருன்னு சொன்னால் 10,70,62 ரூபா செலவழிச்சிருக்கார். 10 லட்சம் ரூபா. அதே போல MA சுமந்திரன் எவ்வளோ செலவழிச்சிருக்காருன்னு பாருங்க. 34,68,099 ரூபா செலவழிச்சிருக்காரு. 34,68,099 ரூபா செலவழிச்சிருக்கார் சுமந்திரன் அவர்கள். அதே போல ராமநாதன் அங்கஜன் அவர்கள் எவ்வளோ செலவழிச்சிருக்காருன்னு சொன்னால் 37,88,850 ரூபா செலவழிச்சிருக்கிறார். பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் 39,54,580 ரூபா செலவழிச்சிருக்கார். இந்த பட்டியலில் வந்து அதிக அளவு காசு செலவழித்தது பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் தான். 39,54,580 ரூபா செலவழிச்சிருக்கிறார். இந்த பட்டியலில் வந்து முக்கியமான நபர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் 12,900 ரூபா செலவழிச்சிருக்கார். 12,900 ரூபா. அப்போ 12,900 ரூபா மட்டும்தான் டாக்டர் செலவழிச்சிருப்பாரா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்குது. இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிற ஊடகம் கூட கணக்கெல்லாம் வெளியே வச்சிருக்கு. அவர் போய் சொல்றார், வெளிநாட்டிலேருந்து அவருக்கு நிறைய காசு வந்தது, கோடிக்கணக்கில் வந்தது, அது எல்லாத்தையும் காட்டலாம் அங்கே இங்கே என்று சொல்லி. ஆனால் விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ வெளிநாட்டிலேருந்து உதவி செய்தாக்கள் நிறைய பேர் வந்து இப்போ நேரடியாக வந்து ப்ரெஸ்ஸுக்கு அனுப்பினது, ஒரு இடத்துல வந்து அச்சடிக்கப்படுதுன்னு சொன்னால் அந்த அச்சகத்துக்கே நேரடியாக காசு அனுப்பினவே, அந்த பொறுப்பை வந்து அவையில் பொறுப்படுத்தி கொண்டவே. ஒரு இடத்துல வந்து ஸ்பீக்கர் கட்டப்படுதுன்னு சொன்னால் அந்த ஸ்பீக்கர் செலவு வந்து ஒரு ஆள் பொறுப்படுத்தது. ஒரு இடத்துல வந்து மேடை போடப்படுது என்று சொன்னால் அந்த மேடை ஃபுல்லாக அந்த செலவு முழுக்க ஒரு ஆள் பொறுப்படுத்து என்று சொல்லி அப்படித்தான் உதவி செய்யப்பட்டதாக டாக்டர் சொல்லியிருக்கார். இருந்த போதிலும் கூட இந்த கணக்கு சம்பந்தமாக, இந்த 12,900 ரூபா சம்பந்தமாக டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய விளக்கத்தை சொல்லுவார் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். இன்னும் ஒரு விஷயம் வந்து அந்த ஒரு வாகனம் எல்லாம் அமைக்கப்பட்டு அந்த வாகனத்தினுடைய மேல் பகுதியில் வந்து பெரிய ஒரு ஊசி சின்னம் எல்லாம் போடப்பட்டு அதில் எல்லாம் படங்கள் எல்லாம் வைக்கப்பட்டு அந்த ஊர்தி மாதிரி ஒன்று தயாரிக்கப்பட்டது. அது கூட நேரடியாக மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தலையிடாமல் அல்லது அவருடைய அக்கௌண்ட்டுக்கு காசு அனுப்பாமல் நேரடியாக வெளிநாட்டில் இருக்கிறார்களே வந்து அந்த காசை உதவி செய்து அவர்களே தாங்க அந்த வாகனங்களை அமைச்சு கொடுத்ததாக நான் கேள்விப்பட்டேன். எனவே இந்த மாதிரி தான் நிறைய தொகை வந்து டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு செலவழிக்கப்பட்டதாக நான் அறிஞன். இருந்த போதிலும் கூட இந்த கணக்கு வழக்குகள் சம்பந்தமான உத்தியோகபூர்வமான விவரங்களையும் உத்தியோகபூர்வமான விளக்கங்களையும் வந்து மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களால் வெளியிடுவார். அவர் வெளியிட்ட பிறகு நாங்கள் அதை பற்றி அந்த தகவல்களை வந்து இங்கே பகிர்ந்து கொள்ளலாம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், ஒரு சில வேட்பாளர்கள் வந்து லட்சக்கணக்கில் செலவழித்து 30 லட்சம் 35 லட்சம் என்று சொல்லி லட்சக்கணக்கில் செலவழித்து தேர்தலில் வெற்றி பெறையில அவர்கள் எதிர்பார்த்த வாக்குகள் வந்து அவர்களுக்கு விளையல. ஏன் எங்களுடைய மக்களுடைய வாக்குகளை வந்து காசு கொடுத்து வாங்க முடியுமோ? கட்டசி வரைக்கும் இல்லை, ஒரு நாளுமே இல்லை. நீங்கள் காசை கொட்டினாலும் சரிதான், போஸ்டர் அடித்து ஓட்டினாலும் சரிதான், ஃபேஸ்புக்கில் வந்து விளம்பரம் எல்லாம் போட்டவையாம், ஃபேஸ்புக்கு கம்பெனிக்கு காசு பே பண்ணி விளம்பரம் எல்லாம் போட்டவையாம். அப்படியெல்லாம் போட்டு எங்களுடைய மக்களுடைய மனங்களை வந்து நீங்கள் வெல்ல முடியாது. எங்களுடைய மக்கள் வந்து வித்தியாசமான மக்கள். இந்த காசை கண்டு மயங்கிறதோ அல்லது நீங்கள் கோடிக்கணக்கில் காசை செலவழிக்கிறீங்களன்றக்காக உங்களுக்கு வந்து வாக்கு போடுறதோ கிடையாது. அப்படி இல்லை. எங்களுடைய மக்கள் வந்து கொள்கை தான் முக்கியம். மக்களுக்காக நீங்கள் என்ன ரிஸ்க் எடுக்கிறீங்க, எப்படி பாடுபடுறீங்க, என்ன செய்றீங்கன்றதான் முக்கியம். அதை பார்த்து தான் மக்கள் வாக்களிப்பினம். எனவே அந்த ஒரு நுட்பத்தை வந்து நீங்கள் கற்றுக்கொண்டாலே ஒரு சதம் காசு செலவழிக்காமல் நீங்கள் தேர்தலில் வெற்றி பெற முடியும். எனவே அந்த சூட்சுமம் தெரியாமத்தான் இவ்வளவு லட்சக்கணக்கிலையும் கோடிக்கணக்கிலையும் வந்து காசுகளை செலவழித்து கொட்டினம். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். எதிர்காலத்திலேயாவது ஏதாவது வித்தியாசமாக யோசிக்கணுமா, மக்களுடைய மனங்களை கவர்ற மாதிரி ஏதாவது செய்யணுமா இல்லையான்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். இலங்கையினுடைய பிரபலமான ஓவியர் அவந்த ஆர்டிக்கலை வரைந்த ஒரு முக்கியமான கேலி சித்திரம். ஒரு கயிறொன்று கட்டப்பட்டிருக்கிறது. அந்த கயிற்றுல வந்து கைத்துக்கு மேலே ஒரு ஆள் சைக்கிள் ஓடிக்கொண்டு போகிறார். அது எவ்வளவு ஆபத்துன்னு உங்களுக்கு தெரியும் தானே, கைத்துக்கு மேலே சைக்கிள் ஓடுறது. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா. சரி, ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா இப்போ எதுக்கு கைத்துக்கு மேலே சைக்கிள் ஓடிக்கொண்டு போகிறார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் சும்மா ஓடையில் ஒரு நீளமான தடியொண்ட கையில் பிடிச்சி கொண்டு தான் ஓடிக்கொண்டு போகிறார்.
அப்போ சைக்கிள் ஓடுறதே ஒரு டேஞ்சரான வேலை. இப்போ அதுக்குள்ள ஒரு தடியை பிடிச்சி கொண்டு ஓடிக்கொண்டு போகிறார். அது மட்டும் இல்லை, அந்த தடியின் ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய யானை இருக்குது. இஞ்சாலி பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கரடி மாதிரியும் இருக்குது, குரங்கு மாதிரியும் இருக்குது, வடிவா தெரியல சிம்பன்சி மாதிரியும் இருக்குது. அதை என்ன உருவம் மட்டும் நீங்களே கண்டுபிடிங்க. இப்படி 2 மிருகங்கள் இருக்குது, பெரிய ராட்சச மிருகங்கள். ஒன்று வந்து இந்தியான்னு எழுதப்பட்டிருக்கிறது, ஒன்று வந்து சைனான்னு எழுதப்பட்டிருக்கிறது. எனவே சைனா, இந்தியா இந்த 2 ராட்சச மிருகங்களையும் வந்து ஒரு தடியில் தூக்கி கொழுவிட்டு தடியில் இருத்தி போட்டு அதை பிடிச்சி கொண்டு கைத்துக்கு மேலே சைக்கிளில் போகிற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா. இது வந்து அந்த கரணம் தப்பினா மரணம், இப்படியான ஒரு கட்டத்தில் போய்கொண்டிருக்கிறார். எனவே இந்த இந்தியாவுக்கும் சைனாக்கும் இடையில வந்து சிக்கப்பட்டிருக்கிறார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கன்றதை நிறைய ஓவியர்கள் வந்து நிறைய கார்ட்டூன் மூலம் வெளிப்படுத்தி கொண்டே வெறினோம். அப்படி ஒரு கதையும் வந்து மக்கள் மத்தியிலேயும் இருக்குது. எனவே இந்த கேலி சித்திரத்தை பார்க்கக்குள்ள உங்களுடைய மனசில் தோன்ற கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். இதில் நுட்பமாக ஒளிஞ்சிக்கிற விஷயங்கள் ஏதாவது நீங்கள் நோட் பண்ணால் அதையும் நீங்கள் மறக்காமல் எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.